Hello friends, நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாடிக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை புஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு வர வேண்டிய டே டு டே அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்குது. நான் கபிலன், வாங்க இந்தியா வீடியோக்குள்ளே போடலாம். இது செஷன் 3. நீங்கள் போன 2 செஷனை நீங்கள் பார்க்காட்டிக்கு கீழே பிளேலிஸ்ட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? இந்தியாவோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ், பைத்தானோட டேட்டா டைப், data type conversion, Python identifiers and variables and variable type. Variable declare பண்ணிக்கல நீங்க அதுக்கான எப்படி டிக்ளேர் பண்ணனும் rules and regulations and comments. பைத்தான்ல 6 விதமான டேட்டா டைப் இருக்கு. நம்பர், ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, பூலியன். இந்த நம்பரை 3ஆ டிவைட் பண்ணலாம். அதாவது இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். நம்பரை 3ஆ டிவைட் பண்ணலாம். ஒன்று இன்டிஜர், ஃப்ளோட், காம்ப்ளெக்ஸ். அதாவது இன்டிஜர்ண்டா டெசிமல் கேரக்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொண்டு நார்மல் நம்பர்ஸ் இந்த இன்டிஜரை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது ஃப்ளோட்ண்டா தசமதானம், நீங்கள் சும்மா நார்மலான தசமதானம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். 50.0, 50.1 எதுவும் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். இது 2.5e2ன்றதுக்கு அர்த்தம் நீங்கள் 2.5ஐ மல்டிபிள் பண்ண போகிறீங்க. 10 மல்டிபிள் பண்ணி வர்ற விட தான் இந்த நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இதை நாங்கள் ப்ராக்டிகல் வைஸாக இன்னும் டீப்பாக பார்ப்போம். அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஒரு ஃப்ளோட்டோட ஒரு இமேஜினரி யூனிட் ஒன்றை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறீங்க. அதுக்கு இமேஜினரியாக இந்த கேபிட்டல் ஜே அண்ட் கேபிட்டல் ஸ்மால் ஜே மட்டும்தான் நீங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்த ஸ்ட்ரிங் என்றது ஒரு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு டெக்ஸ்ட்டை தான் இங்கே ஸ்ட்ரிங் என்ற ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்ட்ரிங்ன்றது கொடுக்க நீங்கள் ஒரு கொட்டேஷனுக்குலாம் கொடுக்கணும். ஒரு சிங்கிள் கொட்டேஷனோ டபுள் கொட்டேஷனோ எதுவும் நீங்கள் ஒரு கொட்டேஷனுக்கு தான் கொடுக்கணும். இது டெக்ஸ்ட் ஈக்குவல் நீங்கள் டபுள் கோட்டோ சிங்கிள் கொட்டேஷனோ நீங்கள் எதுவும் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது லிஸ்ட்ன்றது ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு ஓப்பன் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ள போடப்படும். அதாவது நீங்கள் ஒவ்வொரு வேல்யூவையும் நீங்கள் கம்வால் செப்பரேட் பண்ணிக்கொண்டு போகலாம். நீங்கள் இந்த ஒரு இவ்வளோ ஒரு ஸ்ட்ரிங், இது ஒரு நேம் வச்சுக்கலாம். இது ஏபிசின்னு ஒரு நேம். அடுத்தது இது ஒரு இன்டீஜர் வேல்யூ, இது ஒரு நேம், அது இன்டீஜர். நீங்கள் எதாலையும் இது ஃப்ளோட் டைம் வைக்கலாம், எதுவும் வச்சுக்கொள்ள முடியும். ஓகேங்களா? இது லிஸ்ட்டு. டப்பிள், அது ஒரு பேரந்தீசிஸ் ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ள வரும். நீங்கள் அதையும் அது லிஸ்ட்டை போல தான் ஏபிசியை நீங்கள் ஒரு நேம், என்ன நேம் வைக்கலாம், ஒரு இன்டீஜர் வைக்கலாம், ஒரு ஃப்ளோட்டும் வச்சுக்கொள்ள முடியும். ஆனால் லிஸ்ட்டுக்கும் டப்பிளுக்கும் வித்தியாசம். லிஸ்ட்டுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒன்றை ஆட் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்ட்ரிங்கையோ இன்டீஜரையோ எது வேணாலும் ஆட் பண்ணிக்க முடியும். டப்பிளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் செய்துக்க முடியாது. டிக்ஷனரி, நேமுக்கு வேல்யூன்ற ஃபார்மேட்டில் இதை எழுதிக்கொள்ள முடியும். நீங்கள் நேமுக்கு நீங்கள் ஸ்ட்ரிங் இது நேம்ன்ற ஒரு ஸ்ட்ரிங்காக வைக்க கண்டிப்பாக ஒரு டபுள் கொட்டேஷனோ சிங்கிள் கொட்டேஷனுக்கே வைக்கணும். அண்ட் நீங்கள் ஒரு வேல்யூ கொடுக்க அது இன்டிஜரை வைக்கலாம். இப்போ நேம்ன்றது ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரிங்காக தான் பெறும். அதனால் இது கொட்டேஷன் மார்க்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். இதையும் செப்பரேட் பண்ணிக்கல நீங்கள் கம்வால் தான் இது செப்பரேட் பண்ண முடியும். அடுத்தது பூலியன்ன்றது ட்ரூவோ ஃபால்ஸ். இது பைத்தன் ஒரு கேஸ் சென்சிட்டிவ். அதாவது நீங்கள் ஒரு எந்த எழுத்து சிமோல் எடுத்தால் அது வேறு ஒரு அர்த்தம், கேபிட்டல் ஏ எடுத்தால் அது ஒரு வேறு ஒரு அர்த்தம். நீங்கள் இப்போ இல்லை ட்ரூன்றது சிமோலில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூலியன் வேல்யூ வராது, டேட்டா டைப் பண்ணி பூலியன் வராது, சும்மா ஒரு டெக்ஸ்டாக தான் பெறும். அது டெக்ஸ்ட்டை அடிக்க உங்களுக்கு அது எரர் வரும். ஏனென்றால் அது நீங்கள் கொட்டேஷன் மார்க்கு அடிக்காதபடியே. இது ட்ரூன்னு இப்படியே சும்மா அடித்தா இது ஒரு டேட்டா டைப். அதனால் இது பைத்தன் கீவேர்டில் இருக்கபடியே இது உங்களுக்கு எரர் காட்டாது. இது ஒரு டேட்டா டைப்பை வந்து காட்டும். நீங்கள் இது டேட்டா டைப் செக் பண்ணிக்க பூல் அண்டு டேட்டா டைப்பை காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகேங்களா? இதாக இருக்க ப்ராக்டிகல் வைஸாக பார்ப்போம். ப்ராக்டிகலுக்கு நான் ஐடியலாக யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? முதல்ல நாங்கள் பார்க்க போகிறது இன்டீஜர், அடுத்த ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். நீங்கள் முதல்ல ஒரு இன்டீஜர் வேல்யூ ஏஸ் ஈக்குவல் டு 10 வைக்கிறேன். இப்போ இது நீங்கள் இதில் என்ன வேல்யூ கொடுத்தீங்க, இன்டீஜரோ ஸ்ட்ரிங்கோ ஃப்ளோட்டோன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் ஒரு டைப், இந்த டைப்பை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு டைப்புக்கு TYPE parenthesis open close bracket நீங்கள்
எந்த வேரியபிள்குள்ள வச்சீங்க இந்த 10ன்றது ஏக்குள்ள அசைன் பண்ணி வச்சிருக்கேன் 10 ஏ தான் 10ன்றது அசைன் பண்ணி வச்சிருக்கேன் அப்ப ஏயை செக் பண்ணிங்க உங்களுக்கு இந்த வேல்யூ ஒரு இன்டிஜர் ன்னு காட்டுது அதே போல ஒரு ஃப்ளோட்டுக்கு பாப்போம் t is equal to 10.5 இப்போ இந்த b ன்ற டைப் இருக்க பாப்போம் open close parenthesis இது float உங்களுக்கு இந்த வேல்யூ ஒரு float வேல்யூவை காட்டும் அடுத்தது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன்று பாப்போம் 5.2 ஓகே இந்த டைப் செக் பண்ணி பாப்போம் இது காம்ப்ளெக்ஸ் ன்னு காட்டக்கூடிய இருக்கு ஓகேங்களா இது காம்ப்ளெக்ஸா இருக்கு அடுத்தது ஸ்ட்ரிங் d என்ற டைப் வைக்கிறேன் ஸ்ட்ரிங் எப்பவுமே டபுள் கோட்டேஷனுக்கு தான் கொடுக்கணும் டபுள் கோட்டேஷன் சிங்கிள் கோட்டேஷன் கோட்டேஷனுக்குள்ளே ஒன்று கொடுத்தீங்கன்னா ஓகேயா இருக்கும் ஓகே இப்போ d ஐ பிரிண்ட் பண்ணா உங்களுக்கு d ன்னு பிரிண்ட் வேணும் இப்போ இதுல a ஐ பிரிண்ட் பண்ணா a ன்னு கொடுக்கலாம் நீங்க இதுலயே இது சேவ் பண்ணாம செய்யறபடியே இந்த செல் பார்ட்ல செய்யற இந்த ஐடியல்ஸ் யூஸ் பண்ணி செய்யலாம் நீங்க இந்த ஃபைலை நீங்க செய்யறத ஒரு சேவ் பண்ணி வைக்கணும் என்றதுக்காக ஃபைல்ல போய் நியூ ஃபைல்ன்றதை கொடுத்து நீங்க இதுல அடிக்கிறது மாதிரி இதுலயே அடிச்சு கொள்ள முடியும் நீங்க இத பிரிண்ட் பண்றதுக்கு இதுல பிரிண்ட் என்ற கமாண்ட் யூஸ் பண்ண தேவையில்லை இது நீங்க கொடுத்த உடனே ஏன்ற கொடுத்த உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆகும் ஆனா இதுல நீங்க பிரிண்ட் இதுல நீங்க அடிச்சிட்டு நீங்க இதுல பிரிண்ட் ரன் கொடுத்து ரன் மாடியூல கொடுக்க உங்களுக்கு இதுல பிரிண்ட் ஆகும் ஆனா நீங்க பிரிண்ட் பண்ணிக்கல இதுல பிரிண்ட் என்ற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் and a என்று கொடுத்தா தான் இந்த a ஐ பிரிண்ட் பண்ணும் ஆனா இதுல a என்று கொடுத்தாலே நார்மலா பிரிண்ட் பண்ணி கொள்ள முடியும் ஓகேங்களா நாங்க இதுல செய்ய வேண்டியது தான் நாங்க VS கோட்ல செய்ய போறோம் நான் VS கோட பற்றிய சீரிஸ் நம்பர் 2 ல சொல்லி இருக்கிறேன் நீங்க அத பார்க்காடி அத செக் பண்ணி போடுங்க நான் செய்யல நோட் பண்ணிக்கிறேன் அடுத்த லிஸ்ட் என்ற ஒரு வேல்யூ கொடுக்கிறேன் லிஸ்ட்டுக்கு லிஸ்ட் எப்பவுமே ஸ்கொயர் பிராக்கெட் ஓபன் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள போடுறது ஸ்ட்ரிங் எப்பவுமே கொட்டேஷனுக்குள்ள போடணும் நீங்க ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு இன்டிஜரையும் பிரிக்க செப்பரேட் பண்ணிக்கல நீங்க கமாவால யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த டைப் செக் பண்ணி போவோம் இது e இது லிஸ்ட் ன்னு காட்டு நீங்க லிஸ்ட்டுக்கு டப்பிளுக்கு அடையாளம் கண்டுகொள்றதுக்கு நீங்க லிஸ்ட்டுக்கு எப்பவுமே ஸ்கொயர் பிராக்கெட் நீங்க டப்பிளுக்கு parenthesis and டிக்ஷனரிக்கு சங்கிலி பிராக்கெட் ஓகேங்களா இத வெச்சுக்கொண்டு தான் நீங்க லிஸ்ட் டப்பிள் டிக்ஷனரி வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும் அடுத்து ஒரு டப்பிள் f ன்னு கொடுக்கிறேன் f is equal to parenthesisக்குள்ள நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்ட்ரிங் என்ன இது எப்பவுமே கம்மாவால செப்பரேட் பண்ணணும் நீங்க இந்த டைப் ஆக்கணும்னா இது டப்லன்னு காட்ட முடியும் இருக்கு ஓகேங்களா அடுத்த டிக்ஷனரிக்கு g என்ற ஒரு வேரியபிள் அதுக்கு ஓபன் க்ளோஸ் சங்கிலி பிராக்கெட்டுக்குள்ள நீங்க நேமுக்கு வேல்யூ நேம் என்றது நேம் என்ற ஒரு ஸ்ட்ரிங் ஆல ஒரு சிங்கிள் கோட்டேஷன் இப்போ நான் சிங்கிள் கோட்டேஷன் யூஸ் பண்றேன் நேம் கொடுத்துட்டு ஒரு கொலன் and வேல்யூ நேமுக்கு அதான் சிங்கிள் கோட்டேஷன் நான் யூஸ் பண்றேன் இந்த டைப் பாப்போம் இது டிக்ஷன் காட்டும் ஓகேங்களா அடுத்தது boolean இப்போ a is equal to true
உங்களுக்கு இது டிஃபால்ட்டாக இருக்க இந்த டைப் ஏற்கனவே இருக்கிறபடியே உங்களுக்கு பைத்தான் கீவேர்டில் இருக்கிறபடியே உங்களுக்கு இது கலர் காட்டும். நீங்கள் சப்போஸ் இதில் ப்ளேயாக கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் காட்டாது. இப்போ டைப்பே செக் பண்ணி பார்ப்போம். சாரி, இது பூலன்னு காட்டும். சப்போஸ் இந்த நீங்கள் டீக்கு பதிலாக ஸ்மால் டி கொடுத்தீங்கன்னா b is equal to 2. நீங்கள் இது உங்களுக்கு ட்ரூன்றது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கணும். கண்டிப்பாக இதுக்கு ஒரு எரர் மெசேஜ் காட்டும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்ட்ரிங்ன்றது தான் எடுக்கணும். ஸ்ட்ரிங் அப்போ உங்களுக்கு கேட்க கொட்டேஷன் மார்க்குலாம் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸ்லைடுக்கு போகலாம். அடுத்த டேட்டா கன்வர்ஷன். நீங்கள் ஒரு இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றலாம், ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். நான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் சொல்லியிருந்தேன், நீங்கள் சிஏ போல் ஸ்ட்ரிங் இருக்கிறது நாங்கள் இன்டீஜராக மாற்ற முடியாதுண்டு. ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசம். அதாவது நீங்கள் ஏதோ ஒரு ஃபைலில் இந்த ஸ்ட்ரிங்கை இன்டீஜரை ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரிங்கை தான் ரைட் பண்ண முடியும். அதுக்காக நீங்கள் இன்டீஜரை இங்கே ஸ்ட்ரிங்காக மாற்றுறோம். அண்ட் சப்போஸ் நீங்கள் ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜராக மாற்றுறோம். நீங்கள் ஒரு இன்புட் வாங்கிக்கல கன்வர்ஷனுக்காக நாங்கள் ஸ்ட்ரிங்கை இன்டீஜராயும் மாற்றக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது. அண்ட் ஃப்ளோட், நீங்கள் ஃப்ளோட் இன்டீஜரை ஃப்ளோட்டாயும் மாற்றலாம், இன்டீஜரை ஸ்ட்ரிங்காயும் மாற்றலாம், டப்பிள். நீங்கள் இதுகளை பற்றி இப்போ சும்மா ஒன்று செய்து காட்டுறேன், ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். அண்ட் மிச்சதை பற்றி நீங்கள் ப்ரோக்ராம் செய்யல ஒன்று தேவைப்படைக்கல அதை பற்றியே பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ முதலாவது இன்டீஜரை கொண்டு வேல்யூ கொடுக்குறேன். அதாவது ஒரு Q7 10 ஒரு இன்டீஜர், W7 50 ஒரு இன்டீஜர் ஸ்ட்ரிங். நீங்கள் கொட்டேஷன் மார்க்கில் எது கொடுத்தாலும் அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் எடுக்கும். ஆனால் சி ப்ரோக்ராமுக்கும் பைத்தனுக்கும் என்ன வித்தியாசம் உண்டு? ஸ்ட்ரிங்குக்கும் இன்டீஜருக்கும் நீங்கள் இதில் ஸ்ட்ரிங் அண்ட் கொடுக்குறது ஒரு இன்டீஜர் வேல்யூவை தான் நாங்கள் இதில் ஸ்ட்ரிங்காக கொடுக்குறோம். அதைத்தான் நாங்கள் கன்வெர்ட் பண்ண முடியும். இல்லையே நீங்கள் ஒரு இதில் பேரை ஒன்று கொடுத்தீங்களா கண்டிப்பாக இதை கன்வெர்ட் பண்ண முடியாது, அதுக்கு எரர் மெசேஜ் தான் காட்டும். ஆனால் இது சப்போஸ் சியில் நீங்கள் இதை வடிவாக கன்வெர்ட் பண்ண முடியும். நீங்கள் இதில் பைத்தானில் இன்னும் ஒரு அட்வான்டேஜ், நீங்கள் இது ஃப்ளோட்டா இது இன்டீஜரா இது சாரி அங்கே டெசிமல்னு தான் எடுக்கப்படும், இங்கே இன்டீஜர்னு எடுக்கப்படும். ஆனால் இன்டீஜரா ஃப்ளோட்டோ ஸ்ட்ரிங்கோ எதுவும் நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ண தேவையில்லை. அதுக்காண்டி இதுதான் இன்டீஜர்ன்ட்டு நீங்கள் இதில் டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஆனால் இதில் சியில் நீங்கள் இதுதான் ஃப்ளோட் இதுதான் இன்டீஜர் அண்டு நீங்கள் அதில் டிஃபைன் பண்ணி கொள்ள வேணும். கண்டிப்பாக டபுள் கொட்டேஷன் பெர்சன்டேஜுக்குள்ள நீங்கள் அது டெசிமலாக அண்டா டிஎன் கொடுத்துட்டு ஸ்மாலில் டிஎன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அதை டெசிமல் கேரக்டரை அதை எடுத்துக்கொள்ளும். நீங்கள் சப்போஸ் அது ஸ்ட்ரிங் என்றால் அது எஸ்என் பெர்சன்டேஜ் சைன் எஸ்என் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது டபுள் கொட்டேஷனுக்குள்ள அது ஸ்ட்ரிங் என்று எடுத்துக்கொள்ளும். அது சியில். ஆனால் இதில் அப்படி ஒன்று டிஃபைன் பண்ண தேவையில்லை. நீங்கள் டபுள் கொட்டேஷனை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்ட்ரிங் என்று எடுத்துக்கொள்ளும். நீங்கள் அது டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கல ஸ்ட்ரிங் என்று எடுத்துக்கொள்ளும். ஆனால் நீங்கள் சின்டாக்டிக்கலி கரெக்டாக இல்லாடிக்கு எரர் வரும். அதாவது நீங்கள் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே டைப் பண்ணாடிக்கு எரர் வரும். ஓகேங்களா? இப்போ முதலாவது Q7 10 ഇതിൻ്റെ ടൈപ്പ് എടുക്കുക. അപ്പം Qൻ്റെ ടൈപ്പ് ഇൻറ്റീജർ. இந்த 10 இன்டீஜரை நாங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றணும். டபுள் கொட்டேஷனுக்கு எப்பவும் வந்தாலும் அது ஒரு ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இப்போ நான் என்ற ஒரு வேரியபிளுக்குள்ள நான் இந்த Qன்றதை அசைன் பண்ணுறேன், இன்டீஜரை சேவ் பண்ணிவிட்டு அதை அசைன் பண்ணுறேன். இது ஸ்ட்ரிங் அண்ட் கீவேர்ட் str. ஸ்ட்ரிங்குக்கு இதில் கீவேர்ட் ஸ்ட்ரிங் str தான். நீங்கள் ஸ்ட்ரிங் அண்ட் இன்டீஜருக்கு இன்டென்னு யூஸ் பண்ணுங்க. ஸ்ட்ரிங்குக்கு str, ஃப்ளோட்டுக்கு எப்பவுமே ஃப்ளோட், லிஸ்ட்டுக்கு லிஸ்ட், டப்பிளுக்கு டப்பிள், டிக்ஷனரிக்கு டிக்ஸ் அண்ட் பூலியனுக்கு பூல். இதுதான் இதில் இருக்க கீவேர்ட். நீங்கள் ஃபுல் வேர்ட்ஸ் இதில் யூஸ் பண்ண முடியாது. இந்த கீவேர்ட்ஸை பயன்படுத்தி தான் நீங்கள் என்ன கன்வர்ஷனும் செய்துக்க முடியும். இப்போ நாங்கள் முதலாவது Qன்றதை நாங்கள் அப்படி ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் Qவை தான் ஸ்ட்ரிங்காக மாற்ற போகிறீங்க. பரந்தீசிஸ்க்கு Qன்றதை கொடுத்துருங்க. இப்போ நாங்கள் பிரிண்ட் பண்ணினா உங்களுக்கு கொட்டேஷன் மார்க்கு வரும். இந்த E7
இந்த 10 தான் நாங்கள் ஸ்ட்ரிங்காக மாற்றிருக்கோம். இப்போ நான் இயை பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். டைப் இந்த இ. இப்போ இந்த இ ஸ்ட்ரிங்காக மாற்றிட்டு முதல் இன்டீஜராக இருந்தது, இப்போ ஸ்ட்ரிங்காக மாற்றிச்சு. நீங்கள் நார்மல் கொட்டேஷன் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அது ஒரு இன்டீஜர் வேல்யூ கொட்டேஷன் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அது இன்டீஜர். நீங்கள் அது கொட்டேஷனோட வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஸ்ட்ரிங். எதுக்கும் கொட்டேஷன் இருந்தால் அது ஒரு ஸ்ட்ரிங்கை தான் எடுக்கும். இந்த இதில் ஸ்ட்ரிங்கை முதல் சொன்னீங்கன்னா இதில் என்ன இதில் ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக மாற்ற முடியாதுண்டு. இந்த ஸ்ட்ரிங்குக்கு இருக்க வேல்யூ இன்டீஜர் வேல்யூ, அதைத்தான் நாங்கள் ஸ்ட்ரிங் என்ன இன்டீஜராக மாற்ற போகிறோம். இந்த ஸ்ட்ரிங்குக்கு இருக்க வேல்யூ இன்டீஜர் வேல்யூ என்ன. சப்போஸ் இதில் இருக்கிறது ஒரு லெட்டராக இருந்தால் கண்டிப்பாக இன்டீஜராக மாற்ற முடியாது. ஸ்ட்ரிங்குக்கு இருக்கிற வேல்யூ நம்பராக மட்டும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு இன்டீஜராக மாற்ற முடியும். இதை என்ன லெட்டராக இருந்தால் கண்டிப்பாக மாற்ற முடியாது. இதுதான் சிக்கும் பைத்தனுக்குள்ள டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த டபிள்யூ என்னதை டபிள்யூ ஒரு ஸ்ட்ரிங். ஏற்கனவே இப்போ அதை டபிள்யூ ஒரு பிரிண்ட் டைப் பார்ப்பேன். அது ஒரு ஸ்ட்ரிங், நாங்கள் அதை ஒரு இன்டீஜராக மாற்ற போகிறோம். ஓகேங்களா? இப்போ டபிள்யூக்கு பதிலாக ஆர்ன்ற ஒரு வேரியபிளுக்குள்ள நான் இந்த ஆருக்குள்ள இதை வைக்கிறேன். இந்த ஸ்ட்ரிங்கை இந்த மாத்திர கன்வர்ஷனை ஆருக்குள்ள வைக்கிறேன். அதாவது இப்போ இன்ட், இதுக்கு கீவேர்ட் இன்ட்டுக்குள்ள நான் டபிள்யூவை வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஆரை பிரிண்ட் பண்ணுறேன். 50 வருது. இது இந்த 50 உங்களுக்கு இன்டீஜராக மாற்றப்பட்டிருக்கு. இந்த ஆறுன்ற வேல்யூ டைப்பை பார்ப்போம். இன்டீஜர்னு காட்டும். ஓகேங்களா? இதுதான் டேட்டா கன்வர்ஷன். மிச்ச டேட்டா கன்வர்ஷனை நாங்கள் கோடிங் எழுதிக்கல, மிச்சத்தை பார்ப்போம். அடுத்த இந்த வீடியோட டைம் கொஞ்சம் கூடினபடியாக நான் அடுத்த வீடியோவிலேருந்து பார்ட் 2 இந்த வீடியோவில் பார்ட் 2லேருந்து மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். அதில் பைத்தன் ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ், வேரியபிள் டைப் அண்ட் கமெண்ட்ஸை பற்றி அதில் பார்ப்போம். நீங்கள் இந்த வீடியோவில் சொன்னது விளங்க இல்லைன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் திருப்பி அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக ப்ராக்டிக்கலாக அதை நான் சொல்கிறேன். நீங்கள் பார்ட் 2 கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்.